திருப்பத்தூர் அருகே ஆண்டிப்பனூர் நீர்த்தேக்க ஓடையில் குளிக்கச் சென்றபோது மாயமான இளைஞரை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவனிடம் கேட்கலாம். செங்குட்டுவன், வணக்கம். இந்த தேடுதல் பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்காங்க? தற்போதைய சூழல் என்ன? மாவட்டம் ஜோலாப்பேட்டை அடுத்த ஏலகிரி மலையில நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமான நிகழ்வு. இந்த நிலையில நேற்று முன்தினம் சென்னையை சேர்ந்த 8 இளைஞர்கள் நேற்று முன்தினம் ஏலகிரி மலைக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க. இந்த சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் அதன் அருகே உள்ள ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்க ஓடைக்கு நேற்று மதியம் சுமார் 2 மணி அளவில் அவங்க அங்க சென்றிருக்காங்க. இந்த நிலையில அங்க நண்பர்கள் 8 பேருடன் தண்ணீரில் அவங்க விளையாடி இருக்காங்க. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரின் உதவியாளராக பணியாற்றி வந்த சென்னை அமந்தக்கரை பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவருடைய மகன் அதாவது சங்கர் என்பவருடைய மகன் விஜயகுமார் நீரில் குளிக்க போயிருக்காரு. அப்போது நீரில் இழுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து மாயமான நிலையில அந்த உடன் வந்த நண்பர்கள் அருகில் உள்ள குஸ்லாப்பட்டு காவல் நிலையத்தில் தகவல் சொல்றாங்க. அந்த தகவலின் பேரில் குஸ்லாப்பட்டு காவல்துறையினும் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினும் விரைந்து சென்று அங்க தேடுதல் பணியில ஈடுபடுறாங்க. நேற்று இரவு முழுக்க தேடியும் அந்த உடல் கிடைக்காத காரணத்தினால் இன்று சென்னை அதாவது தீயணைப்பு துறை தலைமை நிலைய அலுவலர் சென்னையை சேர்ந்தவர்கள் ட்ரோன் மூலமாக இந்த உடலை தேடும் பணியில ஈடுபடுறாங்க. மேலும் சென்னையை சேர்ந்த தலைமை தீயணைப்பு துறை அலுவலகத்தின் மூலம் ஆழப்பகுதியில் சென்று நீரில் மூழ்கி உடலை தேடும் குழுவினர் 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த உடலை தேடும் பணியில இன்று தேடி வராங்க. தொடர்ந்து 2 நாட்களாக இந்த உடலை தேடும் பணியானது திருப்பத்தூர் வட்டாட்சியர் தலைமையிலான காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை உடலை தேடி வராங்க. இந்த நேரம் வரையில் அந்த உடல் காணாததால் அவங்களுடைய உறவினர்களும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் மிகுந்த சோகத்துடன் அந்த ஏரியாவில் காணப்படுறாங்க. நன்றி செங்குட்டுவன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.